வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள மாதாந்திர பொருளாதார ஆய்வறிக்கையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு, பெரிய பொருளாதார நாடுகளில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்தநிலை போன்ற சவால்களுக்கு இடையே நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து பராமரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. நாட்டில் உள்ள முக்கிய தொழில்துறைகளின் செயல்பாடுகளில் சிறிய அளவிலான சரிவு ஏற்பட்ட போதிலும் உள்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தி நடவடிக்கைகள் சீராக நடைபெற்று வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில்லறை பணவீக்க விகிதம் 3.4% இருப்பதாகவும் வங்கிக் கடன் வசதிகள் ஆண்டுதோறும் 17% வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் வலுவான ஒத்துழைப்பு காரணமாக இந்த குறிப்பிடத்தக்க சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் 49.75% கணக்குகள் பெண்கள் பெயரில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் சுகாதார ஆவணங்கள் பராமரிக்கப்பட்டு பாதுகாப்பான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதாக சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு வழங்குவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். பருவமழை காலத்தில் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். அரசு பணிகள் எவ்வித தொய்வுமின்றி சீராக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மே மாதம் 31ஆம் தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தையொட்டி நாடு முழுவதும் புகையிலை பயன்பாட்டை தவிர்ப்பது குறித்தும் அதன் பாதிப்புகள் குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வை உருவாக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் புகையிலை ஒழிப்பு தினம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சங்கரன்கோவிலில் பிரசித்தி பெற்ற சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் தேரடி திடலில் துவங்கி பயணியர் விடுதி வரை சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும்
பதாகைகளை ஏந்தியபடியும் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு பேரணியில் புகையிலை பொருளுக்கு எதிராகவும் போதைப் பொருளுக்கு எதிராகவும் விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரன், சேரன்மாதேவி உள்ளிட்ட பல்வேறு கிராமப் பகுதிகளில் உள்ள 10,265 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். கரீப் பருவ சாகுபடிக்கு உதவும் வகையில் ஜூன் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை 124 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 3 நாட்களுக்கு இப்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். ஆர்மேனிய நாட்டிற்கான ரஷ்ய தூதர் திரு சர்ஜய் கோப்பெர்கினை அந்நாட்டு அரசு திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளது. ரஷ்யாவில் உள்ள பல்வேறு எண்ணெய் கிடங்குகள் மீது யுக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. காங்கோவில் அரிய வகை எபோலா வைரஸ் பரவி வருவதை அடுத்து மருத்துவ உதவிகள், சுகாதார வசதிகளை ஏற்பாடு செய்வதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் அந்நாட்டிற்கு சென்றுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் தூய்மை பராமரிப்பு, அடிப்படை வசதிகளில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய மொபைல் செயலி தொடங்கப்பட்டுள்ளது. ISI அமைப்புடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 8 நபர்களை தில்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு கைது செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம், மின் வாரியம், பஞ்சாயத்து அலுவலகங்களில் மாநில அமைச்சர் திரு மதன்ராஜ் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்து அம்மாவட்ட போக்குவரத்து காவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவள்ளி பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 3000 மீட்டர் ஸ்டிப்பிள் செஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கில் தங்கப்பதக்கம் வென்றார். உயரம் தாண்டுதலில் பசந்தும், நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கானும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் ஆர்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர், சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கப்பட்டியலில் 2 தங்கம், 2 வெள்ளிப் பதக்கங்களுடன் இந்தியா 2வது இடத்தை பிடித்தது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் கரிமாவும், 43 கிலோ எடைப்பிரிவில் திக்ஷாவும் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர். நிகிதா 49 கிலோ எடைப்பிரிவிலும், ஆந்திரா 65 கிலோ எடைப்பிரிவிலும், தனியா 53 கிலோ எடைப்பிரிவிலும் வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். பாலக், அனாமிகா, அக்ஷரா, சாக்ஷி, மன்யா ராஜ்புத், அனுஜ் ஆகியோர் தத்தமது பிரிவுகளில் வெண்கலப் பதக்கத்தை வென்றனர். IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.